வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். உலக சமுதாய சேவா சங்கம் கர்நாடக மண்டலத்தின் சார்பாக இன்றைய ஆத்ம சங்கமா நிகழ்ச்சியில் இணைந்த இருபால் மெய்யன்பர்கள் அனைவரையும் வரவேற்கின்றோம். இன்றைய நற்சிந்தனையில் நாம் சிந்திக்க இருப்பது இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, God with full of pleasures. இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா. இந்த தலைப்பில் நம்முடைய உரையாட அருள்நிதி ஸ்கை துணை பேராசிரியை திருமதி கௌசல்யா எஸ் அம்மா அவர்கள் பெங்களூரு கேஆர்புரம் ஸ்கை அறக்கட்டளைக்கு உட்பட்ட மகரிஷி தவ மையத்திலிருந்து நம்முடைய இணைந்துள்ளார்கள். அம்மா அவர்களை உங்கள் அனைவரின் சார்பாகவும் கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து உலக சமுதாய சேவா சங்கங்களின் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். அம்மா அவர்கள் பிகாம் பட்டம் பெற்று சிறந்த இல்லத்தரசியாக இருந்து கொண்டு யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்சியில் எம்ஏ பட்டம் பெற்றிருக்கிறார்கள். அம்மா அவர்கள் 2006ஆம் ஆண்டிலிருந்து தன்னை உலக சமுதாய சேவா சங்கத்தோடு இணைத்து கொண்டு சுமார் 5 ஆண்டுகளாக தொண்டாற்றி வருகிறார்கள். தற்போது ஸ்பாட்டில் துணை பேராசிரியையாக தொண்டாற்றி வருகிறார்கள். இப்போது அம்மா அவர்கள் தனது நற்சிந்தனையை நம்முடைய உரையாற்றுவார்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. இணைப்பில் இருக்கும் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இன்றைய தலைப்பு பார்த்தீங்கன்னா இன்ப ஊற்றாய் நிறைந்த இறைவா, அதாவது காட் வித் ஃபுல் ஆஃப் பிளஷர்ஸ். அவர் எப்படி இருக்கிறாருன்னா அன்பு, கருணை, பாசம் இவையெல்லாம் நிறைந்தவராக இருக்கிறார். அதாவது லவ், கம்பேஷன், அஃபெக்ஷன். இது இப்போ இந்த டாபிக்கை தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். இப்போ ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் எல்லா தலைப்புகளிலும் ஆழமான சிந்தனையை செலுத்தி இந்த உலகம் ஓய்வதற்கு அத்தனை கருத்துக்களை அள்ளி தந்திருக்கிறார்கள். ஒரு மனிதன் பிறந்ததில் குழந்தை முதல் வாலிபம், முதுகு வரை ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அத்தனை தத்துவங்களையும் நமக்கு மகரிஷி அவர்கள் ஒருங்கே கொடுத்திருக்கிறார்கள். நாம் இதுவரை படித்த புராணங்கள், இதிகாசங்கள், எல்லா வேத நூல்கள் அத்தனையும் உள்ள தத்துவங்களை எல்லாம் நமக்கு சாராக பிழிந்து கொடுத்திருக்கிறார்கள். அப்படி அவர் வடித்த ஆயிரம் சொத்துக்களில் ஒன்றுதான் இந்த அன்பும் கருணையும் என்பதும் கூட. பொதுவாக அன்பும் கருணையும் என்று சொல்லுகின்ற பொழுது அதை வார்த்தை அளவில் சொல்லிவிடுகிறோம். ஆனால் அந்த அன்பும் கருணையும் இயற்கையிலே எப்படி நம்மோடு ஊடுருவி இருக்கிறது என்பது மகரிஷி அவர்கள் கூறுகையில்தான் அதை கேட்க கேட்க அந்த இயற்கையே நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆம், இயற்கையே அன்பும் கருணையின் வடிவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது. பொதுவாக நாம் அன்பும் கருணையும் பற்றி சொல்லும் பொழுது நாம் தாயை பற்றி நினைக்கின்றோம். தாயினுடைய அன்பும் கருணையும் நாம் நினைத்து பார்க்கின்றோம். அதற்கும் மேலாக குருவை பற்றி நினைக்கின்றோம். குருவினுடைய அன்பும் கருணையும் நாம் நினைத்து பார்க்கின்றோம். அதையும் தாண்டி நம்மை படைத்த அந்த இயற்கையை நினைத்து பார்க்கின்றோம். இந்த இயற்கையின் அன்பும் கருணையும் தான் என்னே விந்தை. மகரிஷி அன்பை பற்றி சொல்லுகின்ற பொழுது அன்பு என்பது எல்லோரையும் அரவணைத்து கொண்டிருப்பது, அதாவது பிடித்து கொண்டிருப்பது. கருணை என்பது காத்து கொண்டிருப்பது. அன்பு என்பது தன்னோடு இணைந்து கொண்டிருப்பது ஆகும். தன்னிலிருந்து வேறுபட்டிருக்கிறது என்று நினைப்பதில்லை. தன்னோடு இணைத்து கொண்டு இருப்பவற்றிற்கு வேண்டியவற்றையெல்லாம் அளிப்பது கருணையாகும். அன்புக்கு மேலாக எல்லாம் நலமாக இருக்க வேண்டி உதவி செய்வது கருணை. இவ்விரண்டும் வேறு வேறு அல்ல. அன்பை உணர்ந்தால் தானாகவே கருணை பிறக்கும். இப்ப எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, ஒரு தாய் குழந்தையை தன்னோடு இணைந்து கொண்டிருப்பது, விடாமல் பார்த்து கொண்டிருப்பது, இதெல்லாம் அன்பு. அன்பும் பாசமும், அதாவது லவ் அண்ட் அஃபெக்ஷன்.
அதற்கும் மேல அதை ஊட்டி வளர்ப்பதுதான் கருணை, கம்பேஷன். இப்ப இந்த அன்பும் கருணையும் எல்லா இடங்களையும் நாம் பார்க்கலாம். மனிதனிடம் மட்டும் இல்லாம எல்லா இடத்துலயும் இந்த அன்பையும் கருணையையும் பார்க்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நான் சின்ன வயசுல இருந்தே ஒரு மரத்தை பார்த்து வியந்தேன்னா அது அந்த பலா மரம் தான். இப்போ ஒரு பலா மரத்துல ஒரு பிஞ்சு தொங்கி கொண்டிருக்கிறது. அந்த பிஞ்சை விழாம இருப்பதற்கு காம்பு அதை பிடித்து கொண்டிருக்கிறது. அந்த பிஞ்சு மேலும் வளரும் பொழுது அதனுடைய கனத்திற்கு தகுந்தவாறு காம்பு பெரிதாகி அதை விழாமல் பிடித்து கொண்டிருக்கிறதே, அதுதான் அன்பு. அதற்கு மேலாக அது வளர்வதற்கு வேண்டிய சத்துக்களை கொடுத்து பாதுகாத்து பெரிதாகி பழமாக வளர செய்கிறது, அதுதான் கருணை. இந்த அன்பும் கருணையும் இறைநிலையின் தன்மை. இத எல்லா இடங்களையும் காணலாம். பழைய பாட்டோட வரிகளை இப்போது பார்க்கலாம். அதாவது, கருவுக்குள் முட்டைக்கும் கல்லுக்குள் தேரைக்கும் உணவை வைத்த இறைவன் என்னை மட்டும் விட்டு விடுவானா அப்படின்னு வருது. இதோட அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு முட்டையை எடுத்துக்கொள்வோம். அதற்குள்ள வெள்ளைக்கரு மஞ்சள் கரு இரண்டும் இருக்கிறது. மஞ்சள் கரு தான் குஞ்சாக மாறுகிறது. அந்த மஞ்சள் கரு அப்படி குஞ்சா மாறுவதற்கு ஊட்டச்சத்து இந்த வெள்ளைக்கரு இருக்கிறது. இறைநிலையே அதை சுற்றி உணவாக வெள்ளைக்கரு வைத்திருக்கிறது. இந்த மஞ்சக்கரு வெள்ளைக்கரு இரண்டையும் பாதுகாக்க இந்த இயற்கை யாருமே செய்ய முடியாத அளவிற்கு ரசாயன கூட்டு சேர்த்து ஒரு முட்டை ஓடு செய்து அவற்றை சேர்த்து பிடித்து குஞ்சு வெளிப்படுகின்ற போது துன்பம் இல்லாது தானே உடையுமாறு அந்த ஓட்டை அமைத்திருக்கின்றது. அதுதான் அன்பு. இப்போ அந்த மஞ்சக்கருக்கு ஊட்டச்சத்து அளிக்கிறது அந்த வெள்ளைக்கரு, அதுதான் கருணை. இப்ப இந்த அன்பும் கருணையும் ஒவ்வொரு பொருளிலும் ஒவ்வொரு செயலிலும் எல்லா ஜீவராசிகளிடத்தும் மலர்ந்து இருப்பதை காணலாம். எல்லா ஜீவராசிகளிடத்தும் இறைநிலையே அறிவாக இருப்பதால் அங்கு அன்பும் கருணையும் நீக்கமர நிறைந்திருப்பதை காணலாம். அப்படி என்றால் விலங்கினங்கள் ஒன்றை ஒன்று கொன்று தின்கின்றனவே, அங்கு அன்பும் கருணையும் ஏது என கேட்கலாம். இயற்கையின் நியதிப்படி அவை தாங்களே உணவு உற்பத்தி செய்து சாப்பிட முடியாத வகையில் ஒன்றை ஒன்று அடித்து சாப்பிடுகின்றன. அதில் கூட நாம் பார்த்தா சில உயிர்கள் தாம் மற்றொன்றை அடித்து சாப்பிடுகின்றன. அவ்வாறு சாப்பிடும் பொழுது அதற்கு சிறிது மயக்கத்தை ஊட்டி உணர்ச்சியே இல்லாது செய்து அதனுடைய சக்தியை அதன் மேல் பாய்ச்சி தாம் உண்பதையே அதற்கு இன்பமாக இருக்கும் வகையில் உண்ணுகின்றன. இறைநிலை இந்த இடத்தில் கூட கருணையோடு துன்பம் இல்லாது அந்த உயிரை தன் வயப்படுத்திக் கொள்கிறது. இப்ப இன்னொரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, பல்லி ஒரு பூச்சியை பிடிக்கும் பொழுது தன்னுடைய கண்கள் வழியாக காந்த சக்தியை பாய்ச்சி அதை மயக்கம் அடைய செய்து அதனுடைய மயக்க நிலையில் அதற்கு துன்பம் கொடுக்காது உண்கிறது. இவ்வாறு எல்லா இடங்களிலும் செயல் நடக்கும் பொழுது அங்கு அன்பும் கருணையும் சேர்ந்தே இருப்பதை காணலாம். இப்போ இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பாத்தீங்கன்னா, இப்போ உடம்பில் ஒரு சின்ன காயம் பட்டு ரத்தம் வருகிறது. இந்த ரத்தம் போய்கொண்டே இருந்தால் உயிர் போய்விடும். ஆனால் சிறிது காற்று பட்ட உடனேயே ரத்தம் உறைந்து வீணாவது நின்று விடுகிறது. இது கருணை செயலாகும். எல்லா உயிர்களிடத்தும் இறைநிலை உள்ளது. அதை எந்த அளவுக்கு உணர்ந்து கொள்கிறோமோ அதுதான் இறை வழிபாடு ஆகும். அதற்கு ஒத்த முறையில் அதோடு இணைந்து நடப்பதுதான் அறநெறியாகும். இப்போ அறநெறி அப்படின்னு பார்த்தா பேசிக்கா ஒழுக்கம், கடமை, ஈகை தான். ஆனா இந்த இடத்துல அறநெறி அப்படின்னு எதுக்கு சொல்றாங்க அப்படின்னா, நல்லது நடந்தால் இறையாற்றலுக்கு நன்றி கூறுவது, அதே போல ஏதாவது கெடுதல் நடந்தாலும்
அதுவும் நம்முடைய வினை பயன்தான் என்று எடுத்துக்கொண்டு அப்பவும் அந்த இறையாற்றலுக்கு நன்றி கூற வேண்டும். ஏனென்றால் இதன் மூலமாக நம்முடைய பாவ பதிவுகள் குறைகின்றன என்று நன்றி சொல்ல வேண்டும். அதுதான் அறநெறி. அன்பு என்பது ஒரு ஆரம்ப நிலை. எல்லா உயிர்களிடத்தும் அது நீக்கமர நிறைந்திருக்கிறது. எப்பொழுது அன்பானது அற வழியிலே நின்று அறிவுபூர்வமாக இயற்கை தத்துவத்தை உணர்ந்து செயல்படுகிறதோ அங்கே அது கருணையாக மாறுகிறது. அன்பு என்பது ஒரு முதல் நிலை. அது அறத்தின் வழியே அறிவின் வழியிலே தெளிவு பெற்று முழுமையாக நிற்கும் பொழுது அது கருணையாக மாறுகிறது. ஆகவேதான் அன்பு என்ற நிலையிலே நாம் தாயையும், கருணை என்ற நிலையிலே இயற்கையையே எடுத்துக்கொள்ளலாம். இந்த இயற்கை அன்பும் கருணையுமானது. எல்லா இடங்களிலும் இந்த அன்பும் கருணையும் நீக்கமர நிறைந்து இருக்கின்றது. எந்த ஒரு உயிர் தோன்றுகின்ற போதும் அது தோன்றிய உடனேயே இந்த பூமியில் வாழ்வதற்கு வேண்டிய அத்தனை வசதிகளும் செய்து வைத்துத்தான் ஒரு உயிரையே தோற்றுவிக்கிறது இந்த இயற்கை. ஒரு குழந்தை பிறந்த உடனேயே, அது அழ ஆரம்பித்த உடனேயே அது குடிப்பதற்கான பாலை தாயின் மடியில் தயார் செய்து விட்டுத்தான் அந்த குழந்தையை இந்த இயற்கை வெளியே அனுப்புகிறது. என்னை கருணை பாருங்கள். அதற்கு முன்னே ஒரு தாயின் மார்பில் பால் சுரக்காது. குழந்தை பிறந்தவுடன் தான் பால் சுரக்கும். இப்ப இயற்கையை ப்ராவிடன்ஸ் என்று சொல்கிறோம். ஏனென்றால் இட் ப்ரொவைட்ஸ் எவ்ரிதிங் டு எவ்ரிபடி. இயற்கையில எந்த குறையுமே இல்லை. எல்லாவற்றையும் நீக்கமர நிரம்பி நின்று பார்த்து கொண்டிருக்கிறது. எல்லா உயிர்களையும் அது காத்து கொண்டிருக்கிறது. இப்போ ஒரு முறை பார்த்தீங்கன்னா, ஒரு பெரியவர் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்று ஆஸ்பத்திரிக்கு சென்றாராம். அங்கு அவரை பரிசோதித்ததில் அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆகியிருப்பது தெரிய வந்தது. அதாவது அவருடைய 2 கிட்னியும் பழுதாகி உள்ளது அப்படின்னு சொல்றாங்க டாக்டருங்க. அப்பொழுது மாற்று ஏற்பாடாக இன்னொருவர் கொடுத்த கிட்னியை அவர் வைத்துக் கொண்டார். அதன் பின்னர் அவர் முழுமையான வாழ்க்கையை நடத்தி வருகின்றார். அவர் தினமும் கிட்னி கொடுத்தவரை நினைத்து வாழ்த்தி வருகின்றார். ஏனென்றால் அவர் தான் இந்த வாழ்க்கையை வாழ்வதற்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு தந்தவர். அந்த ஒரே ஒரு கிட்னியை கொடுத்த மனிதரை வாழ்த்தி வருகிறார். இப்பொழுது நாம் சிந்தனை செய்து பார்ப்போம். இப்போ நம் ஒவ்வொருவருக்கும் 2 கிட்னியை கொடுத்து, ஒரு இதயத்தை கொடுத்து, ஒரு நுரையீரலை கொடுத்து, 2 நுரையீரலை கொடுத்து, கண், காது, மூக்கு, வாய், மூளை என்று இந்த உடல் முழுவதையும் கொடுத்திருக்கிறது இந்த இயற்கை. நாம் யாருக்கு நன்றி சொல்வது? இந்த தாய்க்கு நன்றி சொல்வதா அல்லது அந்த இயற்கைக்கே நன்றி சொல்வதா? இப்போ மனிதன் முழுமையாக வாழ்வதற்கான அத்தனை வசதியும் செய்து வைத்திருக்கிறது இந்த இயற்கை. அதை நினைத்து பார்க்கத்தான் அதனுடைய சேவைகளை, அந்த அறிவுபூர்வமான திட்டமிட்ட சேவைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. நமக்கு ஏதோ இந்த உடல் கிடைத்து விட்டது என்பதற்காக நாம் இந்த உடலை அலட்சியப்படுத்தி வருகிறோம். ஆனால் இந்த உடல் எத்தனை வகையான நுட்பங்களை உடையது. இந்த உடலுக்குள்ளே உள்ள விஞ்ஞானங்கள் உலகிலே ஒன்று கூட இருக்க முடியாது. இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எல்லா விஞ்ஞானத்தையும் அடக்கியதுதான் இந்த உடல் என்றே சொல்ல வேண்டும். அதற்குதான் இங்கிலீஷ்ல the most complex machine in the world is human body அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட இந்த உடலை அதை கொடுத்திருக்க கூடியது அந்த இயற்கைக்கு, அதனுடைய கருணைக்கு எத்தனை நன்றி சொல்ல வேண்டும் பாருங்க. நாம் உண்ணுகின்றோம். உணவை உண்ணுவது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனா உள்ளே எத்தனை வேலை நடந்து கொண்டிருக்கிறது. நாம் உண்ணுகின்ற உணவு தானே ரசமாக, இரத்தமாக, சதையாக, கொழுப்பாக, எலும்பாக, மஜ்ஜையாக மாறியது. இதையெல்லாம் யார் செய்தது?
இதையெல்லாம் நம் விஞ்ஞானத்தால் செய்ய முடியுமா பாருங்கள். நாம் இப்பொழுது சாப்பிட்ட உணவை ஒரு விஞ்ஞானியிடம் கொடுத்து இதிலிருந்து கொஞ்சம் ரத்தம் செய்து கொடுங்கள், கொஞ்சம் எலும்பு செய்து கொடுங்கள் அப்படின்னு சொன்னா நடக்குமா? இல்லை. விஞ்ஞானத்தில் நடக்கக்கூடிய காரியம் இல்லை. யாரோ ஒருவர் எனக்குள்ளே இருந்து செய்து கொண்டு இருக்கிறாரே, அந்த ஒருவருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாமா? அந்த ஒருவர் எத்தனை கருணை வடிவமானவர்! எனக்குள்ளே எனக்காக எத்தனை வேலைகளை செய்து கொண்டு உள்ளார். ஆம், இவையெல்லாம் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. ஆனாலும் மகரிஷி போன்ற மகான்கள் சொல்லுகின்ற போதுதான் இப்படியெல்லாம் நடக்கிறது என்று நமக்கே அது தோண ஆரம்பிக்கின்றது. அன்பின் வழியிலே நின்று வள்ளலார் எத்தனையோ பாடல்கள் பாடினார். ஆனால் அவர் கருணையின் வடிவமாக வரும்பொழுதுதான் அவர் சொன்னார், அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி அப்படின்னு. இப்ப அருட்பெரும் ஜோதியாகிய ஆண்டவர் எல்லா உயிர்கள் பாலும் கருணை புரிபவர். ஆதலால் தனிப்பெருங்கருணை என்று பெயரிட்டு அழைத்தார் வள்ளலார். தனிப்பெருங்கருணை என்பதற்கு தத்துவ ஞானி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் பின்வரும் விளக்கத்தை அளிக்கிறார். அதாவது, அருட்பெரும் ஜோதி என்ற மந்திரம் இறை நிலையை உணர வேண்டும் என்பதற்காக வள்ளலார் தந்தது. அப்படி உணரும் போது தன்னுடைய அறிவே முழு விளக்கமாக, மெய்ப்பொருள் விளங்கிய விளக்காக, அதுவே ஜோதியாக, உள்ளொளியாக அமர்ந்து இருக்கிறது என்ற உண்மையை அருட்பெரும் ஜோதி என்ற வார்த்தை குறிக்கின்றது. தனக்கு துன்பத்தை கொடுக்க கூடியவர்கள் கூட நன்றாக வாழ வேண்டும், அருள் பெற்று ஓங்க வேண்டும் என்று நினைத்து வாழ்த்தி இறைவனை வணங்கி வேண்டிக் கொள்ளும் அளவுக்கு பெற்ற திருப்பம் எதுவோ அதுதான் தனிப்பெருங்கருணை. இப்போ அதோட வள்ளலார் அவர் இன்னொன்னும் சொல்லியிருக்காரு. அதாவது, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு. அவர் வாடிய பயிரை கண்ட போது மாத்திரம் வாடல, அதாவது வறுமையில வாடும் மக்களை பார்த்தும் அவர் மனம் துன்பப்பட்டதாம். அதற்குதான் அந்த இதை கொடுத்திருக்காரு, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு. அடுத்து கருணைக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தது இந்த ஒரு மாமனிதர் அப்படின்னு சொன்னா அது இந்த அன்னை தெரேசா தான். ஒரு முறை அவர் தன்னுடன் இருக்கும் ஏழை மக்களுக்காக யாசகம் கேட்டு சென்ற இடத்துல அவர்கள் அன்னை தெரேசாவின் கைகளில் காரி துப்பி விடுகிறார்கள். ஆனால் அன்னை தெரேசா அதை துடைத்து விட்டு, இது எனக்காக கொடுத்தது, அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் என்னோடு இருப்பவர்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று கூறியதாக நாம் கேட்டிருக்கின்றோம். அன்னை தெரேசா யார் யாரெல்லாம் ஆதரிச்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இறக்கும் தருவாயில் இருப்போர்க்கு ஆதரவு, அதாவது தொழுநோயாளிகள், ஆதரவற்றோர், இறக்கும் தருவாயில் இருப்போர், இவர்களுக்கு இலவசமாக பணி புரிவதையே நோக்கம் என கொண்டவர். மிக அழகான பணி இந்த இறப்போர் நல இல்லம்தான். காரணம் என்னவெனில், இறக்கும் தருவாயில் இருக்கும் மனிதனிடம் இறைவனை பார்க்கின்றேன். இயேசுவின் வழியே வாழ்க்கையாக கொண்டு விட்ட எனக்கு ஒரு மனிதன் தெருவில் இறந்து போவது முறையன்று. அது எனக்கு தெய்வத்தின் சாபமாக தோன்றியது. எந்த ஒரு உயிரும் அன்பான சூழலில் உயிரை விட வேண்டும் என்பதற்காக இறப்போர் நலம் இல்லம் அமைத்தேன் அப்படின்னு தெரேசா சொல்லியிருக்காங்க. இதற்காகவே அவங்க நிர்மல் ஹிருதய இல்லம் அப்படின்னு ஒரு அமைப்பை அமைச்சாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, தொழுநோயாளிகளுக்கு உதவி செஞ்சிருக்காங்க. இப்ப தொழுநோய் ஒரு மிக கடுமையான நோய். சுகாதார கேட்டினால உண்டாகும் இந்த தொழுநோய் பார்ப்பவரை அருவருக்க செய்யும். அத்தகைய நோய் உள்ளவர்களை சமுதாயம் ஒதுக்கி வைத்தது. அந்த நோயின் தீவிரம் தொற்றிக்கொள்ளுமோ என்ற பயம் இவையே அதற்கு காரணமாகும். தொழுநோயாளிகளை கண்டுபிடித்து அவர்களுக்கு பரிவு காட்டி அவர்களது புண்களை கழுவி
கட்டு போட்டு சிகிச்சை அளித்து ஆறுதல் அறிவித்தார் தெரசா. இதற்காக சாந்தி நகர் என்ற ஊரையே நிர்மாணித்து தொழுநோயாளிகளுக்கு குடியிருப்புகளை அமைத்து கொடுத்தார். அடுத்து பாத்தீங்கன்னா அநாத குழந்தைகளுக்கு ஆதரவு. இப்ப குழந்தைங்க பல்வேறு காரணங்களுக்காக அனாதையாகின்றனர். இந்த இழிநிலை எங்கெங்கும் அம்மா கௌசல்யா அம்மா, நீங்க பேசுறது கேட்கல. வாழ்க வளமுடன். கௌசல்யா அம்மா இணைப்புலேருந்து விலகி இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல. 2 minutes எல்லாரும் லைனில் இருந்தால் கண்டுபிடிச்சி சொல்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அம்மா அவங்க வீட்டில்
கரண்ட்டு போயிடுச்சு. அதனால் அம்மா இணைப்புக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிட்டாங்க. நம்ம இந்த சிந்தனையை இதோடு முடிச்சுக்கலாம். அம்மா மிகவும் இன்ப ஊற்றாக இருந்தது அவங்களுடைய பேச்சு. இன்றைக்கு கரண்ட்டுனால அந்த இன்ப ஊற்று தொடர முடியாமல் போய்விட்டது. அனைவரும் திடீர் நிலைக்கு வரவும் அம்மாவை வாழ்த்து வேண்டும். இன்று நம்மோடு இணைந்து நல்ல சிந்தனையை அளித்துக் கொண்டிருந்த அருள்நிதி ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் கௌசல்யா அம்மா அவர்கள் வாழ்க வணக்கம். அவர்களுடைய தொண்டு உடல் நலம் வாழ்க வளமுடன். அவர்களின் தொண்டு வாழ்க வளமுடன். அவர்கள் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அதுக்கு முன்பாக நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய ஒரு அறிவிப்பு, இன்றைய மற்றும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்று மாலை 4:15 மணிக்கு கன்னடத்திலே சாந்தி தவம் ஏற்ற உள்ளோம். அதை அடுத்து 4:45 மணிக்கு உலக அமைதிக்காக 108 முறை வார்த்த உள்ளோம். 4:55 மணிக்கு கம்பேஷனேட் கான்ஷியஸ்னஸ் பை ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சுனிதா மலாலி அவர்கள் கன்னடத்திலே உரையாற்றியிருக்கிறார்கள். அதில் அனைவரும் இணைந்து பயன்பெறுவோம். நாளைய நிகழ்ச்சிகள்: நாளை மதியம் 2 மணிக்கு தவம். அதை அடுத்து திருமதி எஸ் ராணி அவர்கள் நோய் தீர்ப்பதில் முத்திரைகளும் இயற்கை மருந்துகளும், முத்ராஸ் அண்ட் நேச்சுரல் மெடிசன்ஸ் இன் கியூரிங் தி டிசீஸ் என்ற தலைப்பிலே தமிழிலே உரையாற்றியிருக்கிறார்கள். 4:15 மணிக்கு கன்னடத்திலே தவமேற்ற உள்ளோம். அதை அடுத்து ஸ்கை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் டாக்டர் தவமணி அம்மா அவர்கள் ஃபிலாசபி ஆஃப் என்ட்ரோக்ரைன் கிளான்ஸ் என்ற தலைப்பிலே கன்னடத்திலே உரையாற்றியிருக்கிறார்கள். அனைவரும் அதில் இணைந்து பயன்பெறுவோம். இப்போது வாழ்த்துவோம். ஆத்ம சங்கமா இணைப்பில் இணைந்த அனைவரும் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநிலத்தில் உள்ள அனைத்து ஸ்கை அறக்கட்டளைகள் வாழ்க வளமுடன். அதில் தொண்டாற்றும் அனைத்து அன்பர்களும் வாழ்க வளமுடன். இந்த வாய்ப்பை நமக்கு அளித்த கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் தலைவர் அருள்நிதி திரு டாக்டர் கணபதி ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். கர்நாடக மாநில உலக சமுதாய சேவா சங்கத்தின் ஸ்மார்ட் துணைத் தலைவர் அருள்நிதி திருமதி டாக்டர் விஜயா கணபதி அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்ச்சிகளை இப்போது நிறைவு செய்து கொண்டிருக்கிறோம். மீண்டும் நாளை மதியம் 2 மணிக்கு இணைவோம். வாழ்க வளமுடன். இப்போது உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும். உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும். பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும். பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும். கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும். கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும். நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம்,
வாழ்க வளமுடன்.